Your business is a pulpit. ඔබගේ ව්‍යාපාරය දේශනා මේසයක්. So you can still have your business and you can still catch men. That's my point. நீங்க மனுஷங்களை பிடிக்கணும்னா மாற முடியும். உங்க வியாபாரத்தை தொடர்ந்து செஞ்சு கொண்டே. Amen. Amen. You can still have your business. உங்க வியாபாரத்தை நீங்க தொடர்ந்து செஞ்சு கொண்டிருக்கலாம். You can still throw on your nets for a catch. உங்களோட வலையை இன்னும் நீங்க வீசலாம் மீன் பிடிக்கும்படி. In Jesus' name you'll be catching overflowing number of fish. ஆனா இயேசுவின் நாமத்துல நீங்க இன்னும் கூடுதலான மீன் பிடிப்பீங்க. But at the same time, ஆனா அதே நேரத்துல you are ordered to catch men. நீங்க மனுஷங்களை பிடிக்கணுமா படிக்க உங்களுக்கு கட்டளை கொடுக்கப்பட்டிருக்குது. Do you understand? உங்களுக்கு விளங்குதா? You cannot just think of fish. நீங்க மீன் பத்தி மட்டும் யோசிச்சிட்டு இருக்க My முடியாது. business is fish business. என்னோட பிசினஸ் வந்து வியாபார பிசினஸ் Only மட்டும் இல்ல. மீன் மட்டும். Oh, I'm using a principle of being focused. நான் அப்படியே ஃபோக்கஸ்ல இருக்கணும்னு யோசிக்கிறேன். No, that's wrong. அது தவறு. Your fish business is giving you the resources for you to catch men.